நான் நீராடுறேன்னு போயிருக்காங்க கும்பமேளால. ஆனா அதுல என்ன பண்ணிருக்காங்க, புனித தண்ணியில அவங்க கழிவுகளை என்ன பண்ணிருக்காங்க, தண்ணியில விட்டுருக்காங்க. அப்ப அந்த போதிய கழிப்பறைகளை அந்த அரசாங்கம் ஏற்பாடு செய்யவில்லை. அது கேள்வியா இருக்கா இல்லையா? அங்க சுகாதாரமான தன்மையை அவங்க ஏற்படுத்தவில்லை. திருவண்ணாமலையில் கிரிவலம் இருக்கும், எங்கேயாவது ஒரு சம்பவம் இந்த மாதிரி சம்பவம் நடந்தா அதுதான் திராவிட மாடல். ஆரோக்கியமாக பொதுத்தறிவு சிந்தனையோட கலைஞர் கொடுத்தார், உள்ஒதுக்கீடு அருந்தேர் உள்ஒதுக்கீடு கொடுத்தார். போத நிறுத்து, உங்களுக்கு உள்ஒதுக்கீடு நான் கொடுக்கிறேன்னு சொல்லி எந்த மருத்துவமனையில கழிப்பறையில கழுவினாங்களோ அவங்க குழந்தைகளை வந்து அதே மருத்துவமனையில டீனாக மாற்றியது திராவிட முன்னேற்ற கழகம். அருமையான நிகழ்வு. இன்னைக்கு உங்களை சந்தித்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். மருத்துவர் அணினா முகாம்கள் நடத்துவாங்க, நோயாளிகளை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிதான் எங்களோட பரவலான எண்ணம் இருந்தது. அப்ப நானும் கழக அணி தலைவர் கனிமொழி மேம் அவர்கள் என்ன பேசிட்டோம்னா, மருத்துவர் அணிக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. என்ன பொறுப்பு இருக்குன்னா, மக்கள் கிட்ட வந்து அறிவியல் விழிப்புணர்வு பண்றதுக்கான பொறுப்பு மருத்துவர் அணிக்கு இருக்கு அப்படின்னு முடியும். ஏன்னா எக்கச்சக்கமான மூட நம்பிக்கை பாக்குறாங்க, ஜோசியம் பாக்குறாங்க என்ற பல சடங்குகளை வந்து சமூகம் படித்த சமூகம் போது அதை வந்து நம்மளுக்கு பொறுப்பு இருக்குன்னு சொல்லி நானும் மேடமா பேசி நம்ம ஏன் வந்து தலைவர்கிட்ட பேசி இது கூட இந்த மாதிரி பகுத்தறிவு பாசறை கூட்டங்கள் நம்ம வந்து சமூக நீதியோட இணைத்து பேசுற பொறுப்பு நமக்கு இருக்குன்னு சொல்லிதான் இந்த கூட்டங்களை ஏற்பாடு. இன்னைக்கு வந்து முதல் கூட்டம் வந்து நாங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் பண்ணோம், ரெண்டாவது கூட்டம் வந்து திருவண்ணாமலையில பண்ணோம், இன்னைக்கு வந்து ஊசூர்ல பண்றோம். தஞ்சாவூர்ல கூட்டத்தை நடத்தும் போது அஞ்சுகம் பூபதி அவர்கள் வந்து எங்களோட மாநில துணை மேயர் மாபெரும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. திருவண்ணாமலையில வந்து கம்பன் சார் வந்து பண்ணியிருந்தாங்க, அவரும் அருமையான ஏற்பாடு, அருமை கொடுத்துருக்கீங்க. சரி, இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்றதுக்கு வழிபடுறதுக்கு ஒரு மாவட்ட அளவுல இருக்கிற ஒரு நிர்வாகிக்கு பொறுப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது ரெண்டு பேருக்கும் முதல் பேர் வந்து பூபேஷ் அவர்கள் தான். அதுவும் நம்மளோட ஓசூர் மாவட்டத்துல இது வரைக்கும் பல அணிகள் கூட்டம் நடந்துவிடும். எல்லாமே நம்ம சென்னை மையப்படுத்த பகுதியா இருக்கு, தஞ்சாவூர் மையப்படுத்த பகுதியா இருக்கு, ஏன் ஓசூர்ல போய் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பண்ணலான்னு ஏற்பாடு வந்து நாங்க முடிவு பண்ணோம். அப்போ வந்து ஒரு மாவட்ட செயலாளர் அண்ணன் பிரகாஷ் அவர்கள் ஒரு மருத்துவர் அணிதான் இந்த ஓசூர் மாவட்டத்துல சிறந்து விளங்குகிறது ரேங்க் ஷீட் கொடுத்தது வந்து அது வந்து பூபேஷ்கான பெருமை இல்ல, மருத்துவ அணி சார்பாக இருக்கிற எனக்கும் கனிமொழி மேடமுக்கும் தலைவருக்கும் அணி செயலாளருக்கும் எங்களுக்கு பெருமை. நீங்க வந்து இன்னைக்கு ஒரு வகுப்பறை தான், இந்த வகுப்பறை வந்து மதிமாறன் தோழர் வந்து நமக்கு எடுக்க போறாங்க, கிளாஸ் எடுக்க போறாங்க. நம்ம மொழியில சொல்லணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட மருத்துவத்துறையில வந்து கிளாஸ் உள்ள போகும்போது அறிவியல் ரீதியான பாடங்கள் படிப்போம். அதாவது நிறைய பேர் அனாட்டமி, பிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பெத்தாலஜி என்று 19 சப்ஜெக்ட்ஸ் நம்ம படிப்போம். அதாவது இளநிலையிலும் முதுநிலையிலும் படிப்போம். அந்த வகுப்பில் வெறும் அறிவியல் சார்ந்த பாடங்கள் மட்டுமா படிப்போம். ஆனா நம்மளோட துறை என்பது தொடர்ச்சியாக மக்களை பார்க்கும் துறை. ஒரு சராசரியாக நோயாளிகளை பார்க்கும்போது மக்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் ஒரு 100 பேர் 200 பேர் மேல மக்களை சந்திக்கும் துறை நம்மளோட துறை. அதனால நம்ம துறைக்கு வெறும் அறிவியல் படிப்பு மட்டுமே தேவையில்லை, அது மட்டுமே பத்தாது, சமூக இவையிலும் நமக்கு தெரியணும்னு ஒரு ஏற்பாடு தான் இந்த ஏற்பாடு. நீங்க பல்வேறு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா மருத்துவத்தோட தத்துவத்தையும் சேர்த்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா வெறும் மருத்துவத்தை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு தத்துவத்தை விட்டுறாங்க. ஆனா தத்துவம் ஏன் அடிப்படை அப்படின்னு இருக்கும் போது மக்களை நம்ம வந்து அணுகும் போது, மக்களை நம்ம வந்து சேவை செய்யும் போது இந்த மானுட தத்துவத்தோட நம்ம மருத்துவம் சேர்ந்ததுன்னா அதுல விளைவுகளோட வெளிப்பாடு வெற்றி தான் நாங்க எல்லாம் நீங்க மருத்துவர்களா வந்திருக்கோம். அப்ப அந்த தத்துவம்னா இந்த மண்ணுக்கு ஏற்ற தத்துவம் என்ன அப்படின்னு இருக்கும்போது இந்த மண்ணுக்கு, தமிழ் மண்ணுக்கு ஏற்ற தத்துவம் வந்து ரெண்டே ரெண்டு, அது பகுத்தறிவு தத்துவமும் சமூக நீதி தத்துவம் தான். என்னடா டாக்டர் எப்ப பார்த்தாலும் இங்க வந்து பகுத்தறிவு பேசுறீங்க, சமூக நீதி பேசுறீங்க, சமூக நீதி பேசுறீங்க, அப்படி பல கேள்விகள் இருக்கலாம். இந்த மண்ணில் ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு மருத்துவர், தலைமை பொறுப்புல இருக்கிற ஒரு மருத்துவர், ஒரு ஐஐடி நிறுவனத்தோட தலைவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, மாடோட கழிவு நீரை குடித்தா உடம்புக்கு நல்லது சொன்னாங்க. அதை கேட்ட
தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மருத்துவ சமூகம், பல்வேறு துறை, மருத்துவராக இருக்கலாம், செவிலியரா இருக்கலாம், ஏன்முறையா இருக்கலாம், லேப் ஷாக். எப்படிப்பா ஒரு ஐஐடியில ஒரு டைரக்டரா இருந்தவர் பொதுவெளியில நானா சாப்பிடுறேன், என்ன சாப்பிடுறேன்னா மாட்டோட கழிவு நீரை சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன சொல்றாங்க, ஒரு மாநில பொறுப்புல இருக்க ஒரு கட்சியின் தலைமை சொல்லுது. இத பார்த்தோம்னா நம்ம மூஞ்சி சுழிச்சதுல அங்கதான் நம்ம பகுத்தறிவு. ஏன்னா ஃபீனால் இருக்குல்ல, கழிவுல கொடுக்குற ஃபீனால், அதுக்கு கூட கிருமியை ஒழிக்கும் சக்தி இருக்கு. ஆனா அதுக்காக குடிக்க முடியுமான்னு கேட்கிறேன். இந்த கேள்வி உங்க மனசுல சிந்தனை வந்தா அது பகுத்தறிவு. நம்ம ஆய்வின் அடிப்படையில மருத்துவம் பார்க்கிறவர்கள் நான் திருப்பி கேட்கிறோம். என்ன திருப்பி கேட்டோம்னா, சரி நீ ஒரு சொல்றீங்க, அறிவியல் ரீதியா சொல்றீங்களே, திருப்பி என்ன கேட்டோம்னா, 1000 பேருக்கு மாட்டோட கழிவு நீர் கொடுத்து 1000 பேருக்கு கொடுக்காம இந்த 1000 பேருக்கு என்ன பெரிய நோய் எதிர்ப்பு சக்தி வந்தது, இந்த 1000 பேருக்கு எங்க நோய் எதிர்ப்பு சக்தி வரல என்ற கேள்வி எழுப்பணும்ல. அந்த கேள்வி எழுப்பதுதான் நம் மருத்துவத்துறையின் பகுத்தறிவு சார்ந்த கருத்துக்கள். அறிவியல் ரீதியா தவறு தெரியும், ஆனா சமூகத்துக்கு, மக்களுக்கு ஆய்வின் அடிப்படையில தவறுகள் இருக்கா? எத்தனை மானுட கோட்பாடுகளை இந்த மாட்டு மூத்திரத்தை நீங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்கணுமா இல்லையா? அந்த கேள்வி கேட்கிற உரிமை நமக்கு இருக்கே இல்லையா? அந்த கேள்வி கேட்கிற உரிமையை உணர வைக்கிறது தான் இந்த மருத்துவரணியோட பகுத்தறிவு பாசறை கூட்டம். இன்னைக்கு மேயர் அவர்கள் சொன்னார், ஒரு மேயர், மக்களுக்காக பணியாற்றும் மேயர், நம்மளோட மேயர் வந்து சொல்றாரு, கும்பமேளால சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வாட்டர் சாம்பிளிங் பண்ணிருக்காங்க. அப்ப வாட்டர் சாம்பிளிங் பண்ணா மனித கழிவுகள் இருக்கிற கிருமிகள் அளவுக்கு அதிகமா இருக்கு. அப்பனா என்ன அர்த்தம்? கும்பமேளாவில் குளித்தவர்கள் தங்களோட மன ரீதியாக கழிவுகள், அதாவது எதுக்கு போய் கும்பமேளா போய் தண்ணி கொடுங்கன்னா, நான் வாழ்நாள் ஃபுல்லா பாவம் பண்ணிட்டேன், என் பாவத்தை சுத்தம் செய்வதற்காக நான் நீர் ஆடுறேன்னு போயிருக்காங்க கும்பமேளால. ஆனா அதுல என்ன பண்ணிருக்காங்க, புனித தண்ணியில அவங்க கழிவுகளை என்ன பண்ணிருக்காங்க, தண்ணியில விட்டுருக்காங்க. அப்ப அந்த போதிய கழிப்பறைகளை அந்த அரசாங்கம் ஏற்பாடு செய்யவில்லை. அது கேள்வியா இருக்கா இல்லையா? அங்க சுகாதாரமான தன்மையை அவங்க ஏற்படுத்தவில்லை. நீங்க தமிழ்நாட்டு பாங்க, திராவிட மராட்சி வாங்க, திருவண்ணாமலைக்கு போங்க, திருவண்ணாமலையில் கிரிவலம் இருக்கும், எங்கேயாவது ஒரு சம்பவம் இந்த மாதிரி சம்பவம் நடந்தா அதுதான் திராவிட மராட்சி. ஆரோக்கியமாக பகுத்தறிவு சிந்தனையோட யாருக்கு, கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் பாதுகாக்கும் கொடுக்கும் ஆட்சி முறை நம்மளோட ஆட்சி முறை. அப்ப என்ன, கும்பமேளா போறவங்க ட்ரெயின்ல விபத்துல இறக்குறாங்க, அந்த கும்பமேளா இருக்க கழிவு நீர்ல வந்து கிருமிகள் வளருது. அப்ப இந்த கேள்வியை நம்ம எழுப்பணுமா இல்லையா? இந்த கேள்வியை நம்ம உணர வைக்கணுமா இல்லையா? அதுக்காக தான் இந்த பகுத்தறிவு பாசறை கூட்டம், சமூக நீதி கூட்டம். தோழர்களே, வெளிப்படையா ஒன்று சொல்லணும்னா, இங்கே பாருங்க, ஒரு சமூக நீதி அமைப்பு இருக்கும். எங்களோட மேடையில வந்து நான் ஒரு மருத்துவர், தனியார் மருத்துவமனையில் இருக்கேன், கழக பொறுப்புல இருக்கேன், சட்டமன்ற உறுப்பினர் இருக்கேன், மேடம் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, கழக பொறுப்புல இருக்காங்க. அண்ணாமலை சார் மருத்துவக் கல்லூரி வச்சு நடத்துறாங்க, கழக பொறுப்புல இருக்காங்க. சோ இங்க மருத்துவமனை ஓனர்ஸ் இருக்காங்க. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இங்க செவிலியர் இருக்காங்க, சித்த மருத்துவர் இருக்காங்க, லேப் டெக்னீஷியன் இருக்காங்க. இன்னைக்கு அனைவரும் சமமாக உட்கார வைத்து இன்னைக்கு பாடம் நடத்துறமே, அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சமூக நீதி பாடம். இங்க கழகத்துல வந்து ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் அனைவரும் கழக உடன்பிறப்புகள் என்ற வேட்கையில் நாங்க செயல்பட்டு இருக்கு. எங்களோட ஒரு அருமையான எடுத்துக்காட்டு வேற எந்த துறையிலும் இருக்க முடியாது. நம்ம வெளிப்படையா சொல்றேன். ஒரு காலத்துல சமஸ்கிருதம் படிச்சாதான் டாக்டர் ஆகணும்னு ரூல் வச்சிருந்தாங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப சமஸ்கிருதம் யாருக்கு தெரியும்? வைதீக பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் டாக்டர் ஆவது நேரடியா சொல்ல முடியாது. அப்ப நம்ம மக்கள் என்ன இருக்கிறோம், நீங்க தினக்கூலியா இருக்க, விவசாய கூலியா இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்புறப்படுத்துறாங்க. நீங்களாம் டாக்டர் படிச்சு என்ன ஆகுறது, நீங்களாம் டாக்டர் படிச்சா என்ன பண்ணணும், நாங்க தீண்டாமையை கடைபிடிக்கிறோம், நீங்க எப்படி எங்களை தொட்டு வைத்தியம் பார்க்கலாம் என்ற அடிப்படையில தான் சமஸ்கிருதம் படித்தால் மட்டும்தான் மருத்துவர் ஆகலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பனகல் அரசர் 100 வருஷம் முன்னாடியே தமிழ்நாட்டுல அந்த ரூலை எடுத்தனாலதான் சாமானிய மக்கள் மருத்துவத்துக்கான ஏற்பாடு பண்றதுக்கான வழிமுறை. அப்ப இடஒதுக்கீடு இருந்தது, சமூக நீதி இருந்தது. அப்ப என்ன,
ஒவ்வொரு சமூகத்தை சேர்ந்தவர்களும் நிதி கலாச்சார அடிப்படையில் அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்தாங்க. அதை வந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துக்கு வரும்போது நிறுத்திட்டாங்க அரசியலமைப்பு சட்டத்தை கூறி. அப்புறம் தந்தை பெரியார் தான் பொங்கி எழுந்தார். எதுக்காக எழுந்தார்னா மருத்துவத்துறை அப்ப எத்தனை பேர் போயிருப்பாங்க? இப்பதான் கணிசமான லட்சக்கணக்கான நம்ம மக்கள், சாமானிய மக்கள் மருத்துவராக இருக்கும். அப்ப எத்தனை பேர்? ஆனா அவர் தீர்க்கதரிசி, தொலைநோக்கு பார்வை. பிற்காலத்துல நம்ம பெண்கள் எல்லாம் மருத்துவர்கள் ஆவாங்க, செவிலியர் ஆவாங்க, இவங்க தேன்முறை மருத்துவர்கள் ஆவாங்க என்று அவர் சொல்லியிருக்காரு. அப்பா நமக்கான உரிமைக்காக பெரியார் அவர்கள் 1950களே மாபெரும் போராட்டம் நடத்தி முதல் முறையாக மருத்துவத்துறை சார்ந்த விஷயத்துலதான் நமக்கு சமூக நீதி கொள்கையை வெற்றி பெற்று கொடுத்தனால்தான் பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து இடஒதுக்கீடு சமூக நீதி வந்து மருத்துவ படிப்புல, மருத்துவ வேலையில, அரசாங்க வேலையில இணைச்சாங்க. உங்களை அப்புறம் சமூக நீதி தான் என்ன, அப்ப இடஒதுக்கீடு என்னன்னா சின்ன எடுத்துக்காட்டு மட்டும் அவங்க சொல்லிடுறேன். காலகாலமாக நம்ம மருத்துவ அறையில, கழிப்பறைகளை சுத்தம் செய்வதற்கான சமூகம்னா ஜாதி நடைமுறையில் திணிக்கப்பட்டது ஒரு சமூகத்து மேல. என்னது? இந்த அவங்க தாத்தா, அவங்களோட கொள்ளு தாத்தா, அவங்களோட பாட்டி, அவங்களோட அப்பா அம்மா எல்லாரும் என்ன வம்சா வழியாக வெறும் கழிப்பறைகளை மட்டும்தான் சுத்தப்படுத்தணும் இருந்தது மருத்துவத்துறையில, மருத்துவத்துல. அப்ப ஒரு மருத்துவமனைக்கு போனீங்கன்னா, மருத்துவ கல்லூரிக்கு போனீங்கன்னா 3 தலைமுறையா நல்ல தலைமையா கழிப்பறைகளை வந்து கிளீன் பண்ணிருப்பாங்க. கலைஞர் கொடுத்தார் உள்ஒதுக்கீடு, அருந்தேர் உள்ஒதுக்கீடு கொடுத்தார். போத நிறுத்து, உங்களுக்கு உள்ஒதுக்கீடு நான் கொடுக்கிறேன்னு சொல்லி எந்த மருத்துவமனையில கழிப்பறைகளை கழுவினாங்களோ அவங்க குழந்தைகளை வந்து அதே மருத்துவமனையில டீனாக மாற்றியது திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க கோவம் வருமா இல்லையா? யாருக்கு கோவம் வரும்? சமஸ்கிருதம் படிச்சா மட்டும்தான் டாக்டர் கோவம் வரும் இல்லையா? அப்ப என்ன திரிச்சாங்க? நீட் என்ற தேர்வை வந்து திரிச்சாங்க. நம்ம என்ன பண்ணோம்? கஷ்டப்பட்டு தளர்வுல நுழைவுத் தேர்வு ரத்து சட்டம் உருவாக்கினார் கலைஞர் மருத்துவத்துறையினால எத்தனையோ சாமானிய மக்கள். எல்லா உலக சுகாதார அமைப்பும் இந்தியா நாடு கீழ்கிறாங்க. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம். ஏன்னா கிராமப்புற சூழல்ல வந்து மருத்துவர்கள் யாரும் கிடைக்க மாட்டாங்க. ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் டெல்லியில இருக்கு. அங்க இருக்கிற 56 மருத்துவர்கள் வெளிநாட்டுக்கு போறாங்க. வட்டார ரீதியாக எப்படி மருத்துவம் பார்க்கறது? சின்ன எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். நான் சென்னையில இருக்கிற மருத்துவத்துறையில இருக்கும், இல்ல சென்னையிலேயே எல்லா மருத்துவத்துறையில இருக்கா, எல்லா மக்களும் சென்னைக்கு போற நிலைமை இருக்குதா இல்லையா? இப்ப ஓசூர்லயே நவீன மருத்துவ சிகிச்சை முறைகளுக்கான எல்லா விஷயமும் ஓசூர் நடக்குதா இல்லையா? இதே நீங்க பிற மாநிலத்துக்கு போய் பாருங்க. ஒரு மும்பை, மகாராஷ்டிரா, மும்பைல மட்டும் தான் சுத்தி இருக்கும். கர்நாடகால வெறும் பெங்களூர் மட்டும் தான் சுத்தி இருக்கும். ஆனா தமிழ்நாட்டுல ஓசூர்ல கூட சிறுநீரக மாற்று சிகிச்சை பண்ணலாம், நீ டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி பண்ணலாம், ட்ரோமா சர்வீசஸ் பண்ணலாம், நரம்பியல் அறுவை சிகிச்சை பண்ணலாம். ஆனா இந்த முறை வந்து வேற எந்த மாநிலத்திலும் இல்ல, தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்குன்னா சமூக நீதி அடிப்படையில வந்து சாமானிய மக்களுக்கு மருத்துவம் போய் சேர்க்கணும்னா சாமானியர்களை மருத்துவராக்கி அழகு பார்த்துதான் முத்தமிழறிஞர் கலைஞரோட சமூக நீதி பார்க்கணும். அதனால்தான் இன்னைக்கு நம்ம மருத்துவத்துறை சார்ந்த இத்தனை நபர்கள் இன்னைக்கு ஒன்று கூடி இது ஒரு நன்றி தெரிவிக்கும் விழா. யாருக்கு நன்றினா, யாரெல்லாம் சமூக நீதினால் நம்ம வந்து மருத்துவராக இருக்கோம், செவிலியராக இருக்கோம், ஏன்முறை மருத்துவராக இருக்கோம், சித்த மருத்துவராக இருக்கோம்னா இங்க வந்து பல தடைகளையும் கடிவாளங்களையும் தகற்றிருந்து இங்க நமக்கெல்லாம் மருத்துவ படிப்பை படிக்கிறதுக்கு ஏகுமாக வழி செய்த திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர்களுக்கு நன்றி சொல்றதுக்கான வழிமுயற்சி தான் எங்களோட பகுத்தறிவு பாசறை கூட்டம், மருத்துவ அணியோட சமூக நீதி கூட்டம். இந்த சூழல தான் கூட அவங்க தேசிய கல்விக் கொள்கைன்னு பாஜக அரசு வந்து நம்ம திணிக்கிறாங்க. அந்த திணிப்பை வந்து தமிழ்நாட்டு முதல்வர் எதிர்த்து களம் அமைக்கிறாரு. நம்ம இளைஞரணி செயலாளர், இளம் தலைவர் வந்து களம் அமைக்கிறாங்க. என்ன களம் அமைக்கிறாங்கன்னா, உங்களோட தேசிய கல்விக் கொள்கையை வந்து திணிச்சீங்கன்னா நாங்க கல்வியிலும் மருத்துவ படிப்பிலும் பொறியியல் படிப்பிலும் நாங்க என்ற சாதனைகளை தகற்றறிவீங்க, அதனால நாங்க எதிர்க்கிறோம் சொல்றாங்க. ஏன் எதிர்க்கிறோம்னா, தேசிய கல்விக் கொள்கையில 3ஆம் வகுப்புல பப்ளிக் எக்ஸாம், 5ஆம் வகுப்புல பப்ளிக் எக்ஸாம், 8ஆம் வகுப்புல பப்ளிக் எக்ஸாம் வச்சா நம்ம வீட்டு பசங்க பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்களா, பள்ளிக்கூடத்துக்கு வெளியே போவாங்களா? 9ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்புல 4 செமஸ்டர் எக்ஸாம் வைக்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு செமஸ்டர் எக்ஸாம் ஃபெயில் ஆனா நீ பள்ளிக்கூடத்துக்கு வெளியே போயிடுன்றாங்க. அப்ப நம்ம வீட்டு பெண் குழந்தைகள் பள்ளிக்கூடத்துல இருக்குமா இல்ல வெளியே போகுமா? அதுக்கப்புறம் அது மட்டும் இல்ல,
இப்ப மருத்துவக் கல்லூரிக்கு நீட் மாதிரி நாளைக்கு எந்த அரசு கலை கல்லூரிக்கு காலேஜுக்கு போகணும்னா எந்த காலேஜ் வேணா போகணும்னா நீ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினாதான் நீ உள்ள நுழைய முடியும். 12ஆம் வகுப்பு மார்க் இல்ல. இப்ப இங்க நிறைய நர்சஸ் இருந்திருப்பீங்க, பிசியோதெரபிஸ்ட் இருந்திருப்பீங்க. இனிமே உங்க நர்சிங் காலேஜ் போனா, பிசியோதெரபிஸ்ட் காலேஜ் போனா நீ திருப்பி நீட் மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அப்ப நீட் மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும்னா எல்லாரும் பள்ளிக்கூட படிப்போமா, நீட் கோச்சிங் கிளாஸஸ் மாதிரி எல்லா கோச்சிங் கிளாஸஸ் போவோமா? அப்ப பணக்காரர்கள் மட்டும் தான் கோச்சிங் கிளாஸஸ் போவாங்க, பணம் படைத்தவர்கள் மட்டும் தான் கோச்சிங் கிளாஸஸ் போவாங்க. அப்ப செல்வம் படைத்தவர்கள் மட்டும் தான் நம்ம மருத்துவத்துறைக்கு வருவாங்க. அப்ப செல்வம் படைத்தவர்கள் மருத்துவத்துறை போகும்போது கிராமப்புற சூழலையோ ஓசூர்லயோ மருத்துவக் கல்லூரியும் மருத்துவ அமைப்பும் பண்ண மாட்டாங்க. உத்தரப்பிரதேஷ் மாதிரி காடுலாம் இருக்கும், பிரைமரி சென்டர் இருக்காது, மரத்தடியில பிரைமரி சென்டர் இருக்கும், அங்க டாக்டர் மட்டும் நோட் புக்ல சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிலை இருக்கும். வெறும் நகர்ப்புறத்துல மட்டும் டாக்டர்ஸ் வந்து பணம் சம்பாதிச்சுட்டு போற நிலையை தள்ளுறதுக்கான தேசிய கல்விக் கொள்கையை வந்து நம்ம மேல திணிக்கிறாங்க. இதுக்கு எதிர்த்து நம்ம களமாடணுமா இல்லையா? இது தமிழ்நாட்டு முதல்வர் களம் அமைக்கிறார். என்ன களம் அமைக்கிறார்? நீ வந்து தொடர்ச்சியாக திருப்பி மறுபடியும் குலக்கல்விக்கு எங்க மக்களை போய் கொண்டு போய் சேர்க்கிற, அதற்காக நாங்க தடை போடுவோம் என்று வரியை மட்டும் கொடுக்கிற தமிழ்நாட்டில் இருந்து. இப்பதான் நம்ம ஓசருக்கு நம்ம இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் வந்திருக்காங்க, பிரகாஷ் போயிருக்காங்க. பல்வேறு வெளிநாட்டு முதலீடுகள் ஏன் ஓசருக்கு வராங்க, ஏன் இண்டஸ்ட்ரியல் செட் ஆகுது? இது ஒரு 50 வருஷம் நீங்க பிளாஷ்பேக் பண்ணி போங்க. நம்ம அப்பா அம்மா இங்க வந்து தினக்கூலியா இருக்காங்க. இப்ப ஓசூருக்குள்ள கம்பெனிக்குள்ள போறதுக்கு பட்டாதாரிகள் நம்ம உள்ள போறோம். மீன் அம்மா வந்து அப்பா அம்மா வந்து என்ன பண்ணாங்க, 6ஆம் வகுப்பு படிச்சிருப்பாங்க, 8ஆம் வகுப்பு படிச்சிருப்பாங்க, கம்பெனி லேபரா போவாங்க. இப்ப நம்ம மேனேஜர் போஸ்ட்க்கு போறோம், உள்ள சிப்பாட்டுக்குள்ளயோ பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் கம்பெனிலோ. அப்ப நம்ம வந்து கூலிகளா இருந்த குடும்பத்தை வந்து பட்டதாரி குடும்பம் யார் உருவெடுத்தா? எந்த சமூக நீதி கொள்கை உருவெடுத்ததுன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியார் சமூக நீதி கொள்கை தான் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க மேலை நாடுகள் வராங்க இங்க. அப்ப இங்க இருக்கிற அண்ணாவணி இருமொழி கொள்கையினால நம்ம என்ன பண்றோம், ஆங்கிலத்துல வந்து மருத்துவம் படிக்கிறோம், லா படிக்கிறோம், வெளிநாட்டுக்கு போறோம், பல மல்டிநேஷனல் கம்பெனியோட உரையாடுறோம், தாயோட பண்பாட்டுக்காக தமிழ் மொழியை படிக்கிறோம். நமக்கு வந்து என்ன பண்றாங்க, இங்க எங்குமே ஹிந்தி இல்ல. அப்ப ஹிந்தி படித்தவர்கள் எங்க இங்க நோக்கி வராங்க, ஏதோ வராங்க, முன்னேறிய விஷயத்துக்கு வராங்க, டைல்ஸ்க்கு வேலை வராங்க, இங்க வந்து பானிபூரிக்கு வராங்க. பாவப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அங்க ஊர்ல சுயமரியாதை எழுந்து நம்ம பாசாங்க பள்ளியில வந்து படிக்கிறாங்க, நம்ம சொல்லி கொடுக்குறோம், படிக்கிறோம், நம்ம ஊர் ரேஷன் கடையில நம்ம அரிசி கொடுக்குறோம், சுயமரியாதை நடத்துறோம். நீங்க கொடுத்த மும்மொழி கொள்கை என்னது, இந்திய திணிச்சது, மக்கள் வந்து கீழ்நிலை தள்ளி இருக்கு. ஆனா பேரறிஞர் அண்ணா கொடுத்த இருமொழி கொள்கை நம்மள முன்னேற்ற பாதையில சேர்ந்து. தோழர்களே, இந்த வகுப்போட உணர்வது, இந்த எதனால இந்த வகுப்பு அறை உங்களுக்கு சொல்வது என்றால், நமக்கு எல்லாமே எளிதாக கிடைச்சிருக்கு. நம்ம தலைமுறைக்கு தெரியும். எளிதானா நம்மளே படிச்சுட்டு நம்மளே வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு மாபெரும் போராட்ட வரலாறு தமிழ்நாட்டில் நடந்தனால்தான் இன்னைக்கு சுயமரியாதையோட இத்தனை பேர் நம்ம உட்கார்ந்துருக்கோம். அந்த நன்றியை தெரிவிக்கும் விதமாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்த கிருஷ்ணகிரி மாவட்ட மருத்துவமனை நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.